கிளம்பிட்டீங்க? என்னம்மா, அம்மா காணாம போயிட்டாங்கன்னு தேடினது, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் ரெஸ்ட்னு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஓடி போச்சு. ஒரு வேலைக்கும் போகல. எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு. 2-3 ஆர்டர் அனுப்பணும். 3 நாளைக்கு முன்னாடி லோடு ஏத்திட்டு போக வேண்டிய லாரி இன்னும் போகல. அதான் மீனாட்சி கிளம்பிருக்கேன். ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். வரேன். இல்லங்க, அம்மா, இந்தப்பா ஆரத்தி எடுத்துக்கோ. என்னப்பா வெளியில எங்கேயாவது கிளம்பிட்டியா என்ன? ஆமாம்மா, வேலைக்குதான். வழக்கம் போல கிடைக்குதா? என்னப்பா இது, தம்பிங்க பாத்துக்க மாட்டாங்களா? நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல? டேய், நான் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறேன், சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கு, உடம்ப பாத்துக்கப்பா. மா, அதைத்தானே நான் ஒரு வாரமா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுவே முடியல. எப்படா எந்திரிச்சு நடப்போன்னு ஆயிடுச்சு. இன்னும் 2-3 நாள் அப்படியே இருந்துன்னு வைங்க, அவ்வளவுதான். அண்ணா, என்ன தலைவலி காய்ச்சல் உங்களுக்கு வந்தது? வேணாம் அண்ணே, நீங்க ஒழுங்கா வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுங்க. டென்ஷன் ஆகக்கூடாது. அங்க வந்தீங்கன்னு வைங்களேன், லோடு, எக்ஸ்போர்ட்டு, அது இதுன்னு யாராவது உங்களுக்கு டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்காதுன்னு. இங்க பாருங்க, என்ன வேலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. வேணும்னா நானும் ராஜேந்திரனும் போய் முடிச்சிடுறோம். உங்க மேற்பார்வையில நாங்க எல்லா வேலையும் செய்யறோம். நீங்க வீட்லயே இருங்க. வேணும்னா நாங்க மத்தியானம் வந்து என்ன நடந்துங்கிற வேறத உங்களுக்கு சொல்றோம். போதுமா? அண்ணே, உங்க உடம்புக்கு பிரஷர் வரக்கூடாதுன்னு அதுக்காக தான் சொல்றேன். டேய், நீங்க 2 பேரும் வேலை செய்யலன்னு சொல்ல வரலடா. என்னால இப்படியே உட்கார்ந்துருக்க முடியலடா. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் ஒரு பொருளுக்கு ஆயுசு அதிகம். வீட்டுல மிக்சி, வாஷிங் மிஷின் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரிப்பேர் ஆகாம ஒரு 5-6 வருஷம் ஓடும். அதுக்கப்புறம் பிரச்சனை வரும். பிரச்சனை வந்ததுன்னா பழுது பார்க்கணும்ல. சொல்லுப்பா. ஆஹா, பிரச்சனை வந்துருச்சுப்பா, இனிமே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி தூக்கி தூர வச்சிடறோமா? இல்ல இல்ல, அது மாதிரி தான்டா. அண்ணா, அதுக்காக மனுஷனும் மிஷினும் ஒன்னாயிடுவாங்களா? ஆமா சரவணா, மனுஷனும் மிஷின் மாதிரி தான். இத பார், நான் வேலை இல்லாம சும்மா உட்காந்தேன்னு வை, சோர்வாயிடுவேன். கைவிட்டு எல்லாமே போயிட்டா மாதிரி எனக்கு தோணும். இத பார், நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதே எனக்கு நோய் போயிட்டா மாதிரி இருக்கு. அதனால இதெல்லாம் சொல்லாதீங்கடா. நான் நல்லா இருக்கேன்டா. அந்த தெம்பே என்னை எல்லா வேலையும் செய்ய வைக்கும்டா. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன சொன்னாரு? நீங்க பழையபடி மறுபடி எல்லா வேலையும் செய்யலான்னு சொன்னார்ல. வேலை செய்யறதுல எந்த கட்டுப்பாடும் இல்லைன்னு சொன்னார்ல. என்ன, சாப்பாட்டுல கொஞ்சம் கட்டுப்பாடு சொல்லிருக்காரு, அவ்வளவுதான். அதெல்லாம் சரிதானே. நீங்க தனியா வெளியே போறீங்க இல்லையா, அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. நான் வேணா உங்க கூட வரட்டுங்களா? ஏய், என்ன வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போற நிலைமையில நான் இல்லடா, புரிஞ்சுதா? ஏய், நான் நல்லா இருக்கேன்டா, எனக்கு ஒண்ணும் ஆகாது, யாரும் கவலைப்படாது. இந்தாங்க. இது ரெகுலரா சாப்பிடுற டேப்லெட்ஸ். எப்ப சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறதுன்னு எல்லாமே எழுதியிருக்கேன். உள்ள இருக்கிற அந்த சீட்ல பாத்துக்கோங்க. அதுலயே நான் ஒரு டேப்லெட்டை தனியா வச்சிருக்கேன். உங்களுக்கு எப்பாவது ஏதாவது நெஞ்சு வலி வர மாதிரி இருந்தா அந்த டேப்லெட் எடுத்து சாப்பிடுங்க. மற்றபடி இந்த கார்டுல ஏன் நம்பர், தம்பிங்க நம்பர் எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். ஏதாவது எமர்ஜென்சியா இருந்தா ஃபோன் பண்ணுங்க. பாக்கெட்ல வச்சுக்கோங்க, வைங்க. அப்புறம் செல்போன்ல எல்லா நம்பரையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களா? இந்த போன்ல இருக்குமா? இது பாருங்க, அடிக்கடி காஃபி குடிக்காதீங்க. காஃபி குடிக்கிற மாதிரி இருந்தா கிரீன் டீ குடிங்க. சரி. தேவையில்லாம டென்ஷன் ஆகி நீங்க சத்தம் போடக்கூடாது. அப்புறம் மத்தபடி நீங்க நார்மலா போயிட்டு வாங்க. மத்தியானம் நீங்க எனக்கு ஃபோன் பண்றீங்க. பண்ணிட்டா போச்சு. எப்பவுமே சார்ஜ் போட்டு வைங்க. ஃபோன் சார்ஜ்லயே வச்சிருக்கேன். ஸ்விட்ச் ஆஃப் ஆயிட போகுது. சரி சரி. அப்புறம் பத்திரமா பார்த்து கிளம்பி போயிட்டு வாங்க. டேய் சிவஞானம், வாடா சாப்பிடலாம். நான் சாப்பிட்டேம்மா. அப்படியா? நீங்க சாப்பிடுங்க, நான் அப்படியே கிளம்புறேம்மா. டேய், கரெக்டா வந்துருங்க, நான் கிளம்புறேன்.
டேய் வரேன்டா. பார்த்து போங்க பத்திரமா போயிட்டு நான் வாடா. பார்த்து பத்திரமா போறேம்மா. நீங்க கவலைப்படாதீங்க. டேய் சாப்பிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. சரி நான் பத்திரண்ணே. சண்முகம் டேய். நீ வந்துடுடா. மாத்திரை கரெக்டா வேலை வழிக்கு போடணும்டா. நான் பாத்துக்கிறேம்மா. இப்பதானே டியூஷன் எடுத்துட்டு போனா. நீங்களும் சரிம்மா. பார்த்துண்ணே போயிட்டு வாங்க. ஓகே. கிளம்புங்க. சாப்பிட்டு வந்துருங்க. வாடா வாங்க. மீனாட்சி, ஏய் மீனாட்சி, எனக்கு ஒண்ணு இல்லம்மா. எனக்கெல்லாம் ஒண்ணு ஆகாது. 100 வருஷம் நான் நல்லா இருப்பேன். ஏய், ஒன்ன விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என்ன இது பார், நீ கொடுத்த மருந்து மாத்திரை இதெல்லாம் வேலை செய்யுதோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏய், உன் அன்புக்கும் பாசத்துக்கும் இருக்கிற சக்தி ரொம்ப ஜாஸ்தி. யாரும் என்னை எதுவும் செய்ய முடியாது. சத்தியமாமா, உன் அன்பு இருக்கிற வரைக்கும் நான் 100 வருஷம் நல்லா இருப்பேன். புரிஞ்சுக்கோ. ம்? எந்த வியாதியும் என்னை எதுவும் பண்ணாது. ம்? சரியா? அடக்கூடாது. இந்த பார், அது மட்டும் இல்ல, சுத்தி இத்தனை பேர் இருக்காங்கல்ல ஆபீஸ்ல. உங்களை சுத்தி 1000 பேர் இருக்கலாம், ஆனா எனக்கு நீங்க தாங்க முக்கியம். வரட்டா? சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னா நல்லா இருக்கும்ல. போதுமா? ஓகே, வரேம்மா. என்னங்க, இந்தாங்க காஃபி. சூடாறதுக்குள்ள குடிங்க. வாங்கம்மா, வாமா, வாங்க உள்ள வாங்க, வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. ஏங்க வணக்கம். வணக்கங்க. குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களாம்மா? எல்லாம் நல்லா இருக்காங்க. வாங்க அத்தை, வாங்க. வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ப்பா. சரி. வீட்ல பேசி முடிச்சிட்டோம். மற்ற விஷயத்தை பேசலான்னு தான் நானும் இங்க வந்தேன். அது சரி, நீங்க மறுபடியும் பேச வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வீட்டுல எல்லாருக்கும் திருப்தி தானே? இல்ல, இது ஏன் நான் திரும்ப திரும்ப கேக்குறேன்னா, 2 பேர் மட்டும்தான் வந்து வந்து பேசிட்டே இருக்கீங்க. வீட்டுல மற்ற யாருமே பட்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாங்க 2 பேரும் ஏற்கனவே வந்து பேசிட்டு போனதால நாங்க வந்து பேசினா ராசின்னு வீட்டுல நினைக்கிறாங்க. அதான் எங்களை அனுப்புனாங்க. நல்லது நடக்குங்க. கண்டிப்பா. வீட்டுல எல்லாருக்கும் மனசு வேதனை இருந்துகிட்டே இருந்தது, சண்முகமும் பானு இப்படி இருக்காங்களேன்னு. ஆனா இப்போ பானு சண்முகத்தோட சேர்ந்து வாழ நினைச்சது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் அவளுக்கு திருப்தியா எல்லாம் நடக்குது இல்ல. பானு ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எல்லாரும் கேக்குறாங்க. சொல்ல போனா இனிமே இது அவ வீட்டு கல்யாணம் இல்லையா? பிறந்த வீட்டு கல்யாணம் ஒரு பக்கம், புகுந்த வீட்டு கல்யாணம் ஒரு பக்கம்.
ரெண்டு பக்கமும் அவளுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் தானே. ஆ, ஆமா நீங்க சொல்ற மாதிரி பானுவுக்கு சந்தோஷத்துல தலகால புரியல. அவளே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சா. அண்ணி இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு நாங்களும் பேசிட்டு போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நினைச்சோம். அது இருக்காங்களா அண்ணி? ஆ, 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 அது பானு தூங்கிட்டு இருக்கா. நேத்திக்கு நைட் ஷிஃப்ட் வந்ததே லேட்டா தான் வந்தா, அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. என்னோட அது வந்து தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஆபீஸ்க்கு வந்து அத்தை நீ வந்து வா 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 உட்காரு. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் பானு. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல கொஞ்ச நேரம் ஆச்சு. ஹெல்த் எல்லாம் பரவாயில்ல? ரெகுலரா மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிடுறீங்களா? எல்லாம் கரெக்டா எப்படி இருக்கீங்க சாந்தி? நல்லா இருக்கேன் அண்ணி. சாப்பிட ஏதாவது குடுத்தியாமா? ஐயோ மறந்துட்டேன். இவங்க வந்த சந்தோஷத்துல தலையும் புரியல காலும் புரியல. இந்த குடுக்குறேன். கொஞ்ச நாளாவே நீ ஒரு மாதிரியா தான் இருக்க. அத்தைக்கு லெமன் ஜூஸ் சால்ட்டும் சுகரும் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு எடுத்துட்டு வாங்க. அவங்களுக்கு ஸ்வீட்டா எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துருப்பா. இந்த எடுத்துட்டு வரேன். பானு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு. வீட்ல எல்லாரும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. இதுல என்ன இருக்கு? அண்ணனோட வாழ்க்கை, அவனோட விருப்பம். இதுல மறுபு சொல்ல நான் யாரு? இல்ல அண்ணி, என்ன இருந்தாலும் உங்க ஒத்துழைப்பு இல்லாம இதெல்லாம் நடக்காதுல்ல. சாந்தி, நல்ல விஷயம் பேசுறீங்க. இதுல என்னோட வாழ்க்கை ஒரு தடையா இருக்க கூடாதுல்ல. ஒரு விஷயம் தான் சாந்தி, வாழ்க்கை வேற, பயணங்கள் வேற. ஒருத்தரோட வாழ்க்கையோட முடிவுனால இன்னொருத்தரோட வாழ்க்கையோட ஆரம்பம் தடப்பட்டு போயிடக்கூடாது. அது ஒண்ணுதான். என்னமோ பானு, எல்லா பிரச்சனையும் இவ்வளவு சீக்கிரமா தீந்துரும்னு யாருமே நினைச்சு பார்க்கல. எல்லாம் உன்னாலதான். உன்னோட நல்ல மனசுதாமா என் பொண்ணோட வாழ்க்கைக்கு அடித்தளம் போட்டிருக்கு. ஐயோ அம்மா, நான் என்ன பெருசா பண்ணேன்? இது என்னோட கடமை தானே. எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிக்க அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக ரெடியா இருந்தான். மா, நடுவில் ஏதேதோ தடை வந்து இப்பதான் அதெல்லாம் விலகி இருக்கு. இந்த விஷயத்துல நானும் ஒரு தடையா இருக்க கூடாது. அதனால்தான் இதுல நான் ஒன்றும் பெருசா பண்ணல. பானு, உனக்கு இதுல முழு விருப்பம் தானே? ஏன்னா நாளைக்கு நீ தியாகம் செஞ்ச மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தர்ம சங்கடம் ஆயிடும். அம்மா, இதுல எனக்கு முழு சம்மதமா அறுகுறை சம்மதமா அதெல்லாம் முக்கியமே இல்லை. சம்பந்தப்பட்டவங்களுக்கு இதுல முழு சம்மதம் இருக்கணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் என்ன புதுசா? உங்க ஃபேமிலியில ஏற்கனவே பழக்கப்பட்டு இருந்தவ தானே. பானு, வீட்டுக்கு எப்பமா வருவ? என்னத்த சொல்றீங்க? புரியல. நான் வீட்டுக்கு ஐயோ இளங்கோ, ஏய், இளங்கோ. என்னடா ஆச்சு? வா பானு. ஏய், என்னாச்சுடா? என்னடா ஆச்சு? வா. ஏய், என்னாச்சு இளங்கோ? ஐயோ, வசந்தா மாளிகை சுபாச கணேச மாதிரி ரத்த வாந்தி எடுக்கிறானே. இந்த பொண்ணு வந்த நேரம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது சாதாரண வந்தி தான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணை பத்தி சொல்லுவாங்க. அந்த பொண்ணால எனக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த கிழவிதான் சமைச்சு எனக்கு என்னமோ பண்ணிருக்கா. அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க பொண்ணுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. நல்லா தேர்தா இருக்கு.
இப்ப ரொம்ப நல்லா இருக்கே அத்தை. சரி எனக்கு ஆபீஸ்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அம்மா, நான் ஒண்ணுமில்லம்மா, நீ முதல்ல போமா. நீ உள்ள போகலவே. பானுகிட்ட சரியா பேச முடியல. அவளுக்கு வேலைக்கு போற டென்ஷன். அதான் பேசிட்டீங்களே. அவளுக்கு எல்லாம் பரிபூர்ண சம்மதம் தான் சொல்லிட்டாளே, அப்புறம் என்ன? எங்க எல்லாத்தையும் விட அவ தான் ரொம்ப தீவிரமா இருக்கா. நீங்க அடுத்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் போய் சந்தோஷமா பாருங்க. சரிங்கம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். பத்திரிக்கை அடிக்கிறது மற்ற வேலையெல்லாம் சிவஞான அடுத்து உங்ககிட்ட வந்து பேசுவோம். நீங்களும் பானுகிட்ட பேசி சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். நான் ஜோசியிட்ட போய் கேட்டேன். அவர் வந்து நல்ல நாளா பார்த்து பானுவை கொண்டு போய் திருப்பி வீட்டில் விட்டீங்கன்னா சந்தோஷமா இருப்பான்னு சொன்னாரு. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு கூட்டு வரும்போது என் பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன். இனிமே எதுவும் தப்பாலாம் நடக்காது. அதுக்கு தான். சரிங்கம்மா, அப்ப நாங்க வரோம். வரோங்க. வாங்க வாங்க வாங்க. நாங்க வரோங்க. எப்படி இதை கல்யாணம் வரைக்கும் சமாளிக்க போறேன்னு தெரியல. அதுக்குள்ள உண்மையிலே ரத்தம் வந்து எடுக்க விட்டுருவாங்க போல இருக்கு. முதல்ல கிளவி ஏதாவது பண்ணு. டைம் பார்த்து வசந்த மாளிகை சிவாஜின்ட்டு கதையை முடிச்சு விட்டுருவாங்க போல இருக்கு. கிளவி கூப்பிட்டியாப்பா? இல்லம்மா, உங்களை ஒன்றும் கூப்பிடல, பேசாம இருக்கு. பானுகண்ணு, நல்லா சாமியை கும்பிட்டுக்கப்பா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் உங்க அம்மா தினம் கோயில் குளத்துக்கு வந்துகிட்டு இருக்குப்பா. நல்லா சாமியை கும்பிட்டுக்கப்பா. உட்காருமா, உட்காரு. உட்கார் பானு. சொல்லு. நீ சொல்றிய நான் சொல்லவா? என்னம்மா, என்ன யோசனையா இருக்கு? என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை பானு. இந்த கோவிலுக்கு வந்த புதுசுல எங்க அம்மா எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. அது இப்போ ஞாபகம் வந்தது. மா, என்னம்மா வெரி ஓல்ட் மெமரிஸ்க்கெல்லாம் போயிட்டியா? பாட்டி அப்படி என்ன உனக்கு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொன்னாங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஸ்தலத்தை பற்றியும் இந்த கடவுளை பற்றியும் தான். கடவுள் எல்லாருமே மனுஷ அவதாரம் எடுத்து நமக்குள்ள கோபத்தாவத்தோட தானே வாழ்ந்திருக்காங்க. ஆமா, அதை பார்த்தாவது மனுஷன் திருந்துவாங்கல்ல. அதுக்கு தானே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம ஆளுங்க என்ன ஆடைக்கு அரை மண்ணுனும் குதிரைக்கு குறை மண்ணும்னு தப்பு தப்பா அர்த்தம் எடுத்துக்கிறாங்கப்பா. ஏன் சாமி ரெண்டு கொண்டாட்டி கட்டிக்கலையா? ஏன் நான் கட்டிக்க கூடாதா? வெதண்டா வாதம் பண்றாங்க. ஐயோ, அம்மா ஏதோ சொல்ல வராங்க, அவங்கள கொஞ்சம் பேச விடுறீங்களா நீங்க? ஆமா ஆமா, லட்சுமி சொல்றதா நீ கேட்கணும். அவங்க சொல்றத நம்ம கேட்கறதுக்கு தானே இங்க வந்திருக்கோம். ஐயோ, நீங்க
கொஞ்ச நேரம் பேசாம இரு. சும்மா இருக்கியா? நான் சொல்லிக்கிறேன். நான் வாயை பொத்திக்கிறேன். பிரம்மா படைச்ச தக்ஷனுக்கும் பிரசூதிக்கும் பொண்ணா பிறந்தவ தான் தாட்சாயினி. சிவபெருமானுக்கும் தாட்சாயினிக்கும் அவங்க அப்பா அம்மா சேர்ந்து பேசி கல்யாணம் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த தாட்சாயினிய பார்வதி தேவியோட இன்னொரு அம்சம்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது, எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி அங்கேயும் மாமாக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை. இந்த தக்ஷன் என்ன பண்ணாரு, மாப்பிள்ளை சிவபெருமானுக்கு சொல்லாம ஒரு பெரிய யாகத்தை ஏற்பாடு பண்ணாரு. ஆனா அதுக்கு தான் சொந்த மருமகனை கூப்பிடவே இல்ல. எப்போ ஒவ்வொரு தடவை இவர் கைலாய மலைக்கு போனப்போ சிவபெருமான் ஏஞ்சி நின்று மரியாதை பண்ணலையாம். அதனால அவர் நடத்துற யாகத்தை கூப்பிடாம விட்டுட்டாரு. அந்த கோவத்தை மனசுல வச்சுட்டு இப்படி பண்ணாராம். இந்த கதையில ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதே. என்ன பானு, நீ தானே கதை சொல்லுன்னு சொன்ன. இப்ப என்னடா உள்குத்து அது இதுங்கிற. சரிப்பா, நான் அவனுக்கு கதை சொல்ல. ஐயோ, சரி சரி, கோச் கதை அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லு. அப்புறம் என்ன, அப்பா யாகத்துக்கு போய் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டு வரணும். ஏன் என் புருஷனை ஒரு வார்த்தை கூட கூப்பிடல அப்படின்னு கேட்கணும்னு பார்வதி நினைச்சா. ஆனா அதையும் வந்து அவ சிவபெருமான்ட்ட சொன்னா. ஆனா அவர் போக வேண்டான்னு சொன்னாரு. எங்க அவ கேட்டா, முணுக்குன்னு கோச்சுக்கிட்டு அப்பா நடத்துற யாகத்துக்கு போனா. அங்க யாகம் நடந்தது, எல்லாரும் வராங்க, எல்லாருக்கும் மரியாதை பண்றாங்க. ஆனா இவளை அவங்க மதிக்கவே இல்லை. அப்பா கூட மதிக்கல. அப்பதான் அவளுக்கு புரிஞ்சுது, கல்யாணம் ஆன பிறகு தனியா வந்தா மரியாதையே கிடைக்காது, புருஷனோட வந்தாதான் மரியாதை கிடைக்கும்னு. அது தான் வீட்டுக்கா இருந்தாலும் சரி, தாய் வீட்டுக்கா இருந்தாலும் சரி, தப்புதான் ஃபீல் பண்ணா. சரி, திருப்பி இங்க வந்தா. சிவபெருமானுக்கு அவ மேல பயங்கர கோபம். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கிளம்பி அவ அப்பா வீட்டுக்கு போயிட்டாளேன்னு, அவங்கதான் முக்கியம்னு போனாலேன்னு ஆத்திரப்பட்டாரு. இவளும் எவ்வளவோ சொல்லி பார்த்தா. ஆனா அவர் சமாதானமே ஆகாம தாட்சாயினிய நெற்றி கண்ணால எரிச்சிட்டாரு. ஐயோ, எரிச்சிட்டாரா? என்னமா இது? இருபானு, என்னதான் மனசு கேக்குமா? பொண்டாட்டியாச்சே, அவராலேயே அவளை பிரிஞ்சு இருக்க முடியாம கஷ்டப்பட்டாரு. அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் சேர்ந்து பெருமாள் கிட்ட போய் சொன்னாங்க. அவர் என்ன பண்ணாரு, தாட்சாயினியோட உடம்ப சக்கராயத்தால தாக்க அது நிறைய பகுதிகளா பிரிஞ்சு பூமியில பல இடத்துல விழுந்தது. அத்தனையும் சக்தி கோயிலா உருவாயிடுச்சு. அதுல ஒரு பகுதிய தான் உடம்போட சேர்த்துக்கிட்டாரு சிவபெருமான். இன்னுமே பொண்டாட்டிய பிரியவே கூடாதுன்னு. வாவ், சோ வெரி குட். 2 பேரும் கிளைமேக்ஸ்ல ஒண்ணா சேர்ந்துட்டாங்க, அதானே? ஆமாம் பானு, அதனால தான் இங்க வந்தா பிரிஞ்சிருக்கிற புருஷன் பொண்டாட்டி, சண்டை போட்டு உடஞ்சிருக்கிற குடும்பம், அக்கா தங்கைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு ஒரு ஐதீகம். இப்ப நீ என்ன கருத்து சொல்ல வர இதுல இருந்து? ஒன்னு சொல்ல வரல பானு. அது நீ வந்து நான் சொல்றது கோச்சுக்க கூடாது, மனசுலயும் வச்சுக்க கூடாது. நான் சொல்றத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தப்பா எடுத்துக்க மாட்டேன்னா நான் சொல்றேன். ஐயோ, ஏன் இப்படி வளவளன்னு பேசிட்டே இருக்க? என்னன்னு சொல்லு.